விவசாயம் செய்யும் தெய்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினமாக கடந்த 2010லேருந்து கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. நாம் எதுக்காக சிட்டுக்குருவிகள் தினத்தை கொண்டாடணும், சிட்டுக்குருவிகள் நமக்காக என்ன பண்ணியிருக்கு, நாம் சிட்டுக்குருவிகளுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் என்னெல்லாம் செய்யணுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிட்டுக்குருவி இருக்கிறது. இது எங்களோட வீடு தான். நான் சும்மா ஒரு பானையை கட்டி எங்கள் வயலில் இருந்த நெற்கர் கொண்டு வந்து கட்டி தொங்க விட்டுருந்தேன். இன்றைக்கி இந்த சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா பானைக்குள்ளே செத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சு இனப்பெருக்கத்துக்காக கூண்டு கட்டிகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் ஏன் சிட்டுக்குருவியில் பாதுகாக்கணுன்றதை பற்றி பார்ப்போம். சிட்டுக்குருவி விவசாயினுடைய நெருங்கிய நண்பனாக இருக்குது. அதாவது எப்படின்னா, சிட்டுக்குருவி பயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய புழு பூச்சிகள் எல்லாத்தையும் பிடித்து சாப்பிட்டு விவசாயிகளுக்கு பூச்சி தாக்கத்துலேருந்து பாதுகாத்து விவசாயிகளுக்கு விளைச்சலை அதிகரிக்க செய்யுது. எந்த ஒரு இடத்துல சிட்டுக்குருவிகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல விளைச்சல் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி நமக்கு பல வகையில் உதவி செய்யக்கூடிய இந்த சிட்டுக்குருவிகள் அழிவிற்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம மட்டும்தான். சிட்டுக்குருவிகள் இன்றைக்கி பெருமளவு குறைஞ்சிட்டு வர்றதுக்கான முக்கிய காரணம் என்னென்னன்றதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ், அதாவது நம்ம கூரை வீடுகள் எல்லாத்தையும் இடிச்சிட்டு அதிகப்படியான கட்டடங்கள் கட்டணதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லலாம். நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கூரை வீடுகளும் ஓடு வீடுகள் தான் இருக்கும். இந்த சிட்டுக்குருவிலாம் கூரையினுடைய ஓலையிலையும் ஓடுனுடைய இடுக்குலையும் பார்த்திங்கன்னா கூடு கட்டி அதனுடைய இனப்பெருக்கத்தை அதிகரிச்சிக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெருமளவு கூரை வீடுகள் ஓடு வீடுகள் அழிக்கப்பட்டு கட்டடங்கள் அதிகப்படியாக கட்டணதும் இந்த வகையான சிட்டுக்குருவிகள் குறைவிற்கு ஒரு காரணமாக சொல்லலாம். அடுத்தது ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, செல்ஃபோன் டவரும் இந்த வகையான சிட்டுக்குருவிகள் இன்றைக்கி பெருமளவு குறைஞ்சிட்டு வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் செல்ஃபோன் டவர் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வேணால் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் செல்ஃபோன் டவர் இருக்கும். இந்த செல்ஃபோன் கோபுரத்துலேருந்து வர ஒரு வித கதிர்வீச்சினால இந்த வகையான சிட்டுக்குருவிகளுக்கு ஒரு வித பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த ஒரு காரணத்தினாலையும் இன்றைக்கி சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா பெருமளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்த காரணம் என்னென்னா செயற்கை விவசாயம். செயற்கை விவசாயம் செய்கிறதுனால செயற்கை விவசாயத்தால் விளைந்த தானியங்களை உண்ணும் போதும் அந்த பூச்சிகளை தின்னும் போதும் குருவிகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி சிட்டுக்குருவி அழிவிற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. சிட்டுக்குருவிகள் எனக்கு பெருமளவு அழிக்கப்படுவதற்கு காரணம் இப்போ உங்களுக்கு யாருன்னு புரிஞ்சிருக்கும். முழுக்க காரணம் நம்ம தான். இப்போ நம்ம இந்த சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க நாம் என்னெல்லாம் செய்யலான்றதை பற்றி இப்போ நாம் பார்ப்போம். இதுக்கு நாம் பெருசாலாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரே ஒரு சின்ன பானையை கொண்டு வந்து கட்டி தொங்க விட்டுருந்தேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வயலேருந்து நெற்கதில் கொண்டு வந்து கட்டி தொங்க விட்டேன். நிறைய சிட்டுக்குருவிகள் வந்து அதுக்கு தேவையான தீவனம் சாப்பிட ஆரம்பிச்சிது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கட்டி வச்சுருந்த பானையிலே அது இனப்பெருக்கத்துக்கு தேவையான கூண்டையும் கட்ட ஆரம்பிச்சிது. அடுத்தடுத்து அதிகப்படியான சிட்டுக்குருவிகளும் வர ஆரம்பிச்சிது. இப்போ நம்ம சுலபமான முறையில் எப்படி சிட்டுக்குருவிகளுக்கு தேவையான கூண்டு தயார் செய்யலான்றதை பற்றி பார்ப்போம். இந்த கூண்டும் நானே தயார் செஞ்சது தான். இந்த கூண்டு செய்கிறது ஒரு மிக சுலபமான விஷயந்தான். நமக்கு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு எம்டி அட்டை பாக்ஸ் இருந்தாலே போதும். நம்ம இது மாதிரி எம்டி அட்டை பாக்ஸை ஹோல்ஸ் போட்டு கட்டி தொங்க விட்டோம்னாலே போதும். இந்த கூண்டை பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும் இந்த கூண்டு எப்படி தயார் செய்யுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இங்கே இருக்கிற பானை கூண்டு பார்த்திங்கன்னா இது நானே தயார் செஞ்சது தான். ஒரு சின்ன பானையை வாங்கிட்டு வந்து அதை சின்னதாக தொலை போட்டு வச்சுருந்தேன். அந்த பானைக்குள்ளே சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா செத்த வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உள்ள உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இன்னும் கொஞ்ச நாளில் முட்டை வச்சு குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச கூண்டை எப்படி செட் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். நம்ம கூண்டை செவுத்தில் ஆணி வச்சு அடிச்சுன்னு தொங்க விடலாம். அப்படி இல்லைனா இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கீழே ஒரு களி நட்டு அது மேலே பழவடித்து அது மேலே நான் கூண்டை வச்சுருக்கேன். நாம் இது மாதிரி கூண்டு செஞ்சு வச்சு தீவனமும் தண்ணியும் பக்கத்துலேயே வச்சுட்டோம்னா குருவிகள் இனப்பெருக்கம் செய்ய வசதியாக இருக்கும். இன்றைக்கி சிட்டுக்குருவிகள் அதிகப்படியாக குறைஞ்சதுக்கு முக்கிய காரணம் அது இனப்பெருக்கம் செய்ய தேவையான இடம் இல்லாதான் முக்கிய காரணம். நாம் இது மாதிரி சிட்டுக்குருவிக்கு தேவையான இட அமைப்பு வசதியை ஏற்படுத்தி தந்துட்டோம்னா சிட்டுக்குருவிகள் இனப்பெருக்கம் செய்ய மிக சுலபமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி சிட்டுக்குருவிக்கு தேவையான கூண்டுகளை செஞ்சு வைங்க. நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, சிட்டுக்குருவிகள் அதிகமாக நடமாற இடத்துலையும் நாம் இது மாதிரி நம்ம கூண்டு செஞ்சு வச்சோம்னா சிட்டுக்குருவிகள் இனப்பெருக்கத்துக்கு வசதியாக இருக்கும். இந்த கூண்டு பார்த்திங்கன்னா இது மரக்கூண்டு. இது எனக்கு நண்பர் ஒரு மூலியம் கிடச்சிது. ஸோ இது மாதிரி நம்ம கூண்டு தயார் செஞ்சு வைக்கலாம். நாம் இது மாதிரி அதிகப்படியான இட அமைப்பு வசதியை ஏற்படுத்தி தந்தோம்னா சிட்டுக்குருவிகள் அதிகப்படியான இனப்பெருக்கம் செய்யும். நம்ம சிட்டுக்குருவிகளை அழிவிலிருந்து நம்ம பாதுகாக்க முடியும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு
சிட்டுக்குருவியினுடைய ஃபோட்டோவை காமிச்சு இதுதான் சிட்டுக்குருவின்னு சொல்கிற நிலைமை வந்துடக்கூடாது. சிட்டுக்குருவி பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம சிட்டுக்குருவி அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். உலக சிட்டுக்குருவி தினமான இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.